ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா குழந்தைங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை ஸ்வீட் மோமோஸ் செய்ய போகிறேன். இந்த மோமோஸுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாருங்கள். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். பெரிய கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 3 பிஞ்சு சால்ட்டு. இப்போ நம்ம வாட்ரு ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பாத்தில் நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிருவோம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் குளோவியாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணுவோம். அக்கா ஸ்வீட் மோமோஸுக்கு ஒரு அரை கப்பு பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு 1-2மா கொஞ்சம் சுற்றிட்டு வந்துடும். இப்போ 1-2மா சுற்றிட்டு வந்தாச்சு. இந்தளவு சுற்றினா போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இது முந்திரி டேஸ்ட்டில் வந்துடும். இப்போ நம்ம பூரணம் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ அக்கா வடை சட்டியை ஒரு அடுப்பில் காய வச்சு இந்த ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக இது திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ திராட்சை ஃப்ரை ஆகிடுச்சுப்பா. இது ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதை போட்டுருவோம். தேங்காய் துருவல் கொஞ்சம் செவக்க வதக்கணும். இந்த கீழே வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். இப்போ தேங்காய் துருவல் நல்லா செவந்துடுச்சு. இப்போ என்ன போடணும்னா நம்ம அந்த வேர்க்கடலை 1-2மா பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அப்படியே நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா லைட்டாக செவக்கிற வரைக்கும் அதையும் கொஞ்சம் பரட்டி எடுக்கணும். இந்த வேர்க்கடலை மீடியம் ஃப்ளேமிலே வச்சுட்டு கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும், ஏன்னா பச்சை வேர்க்கடலை வாசனை வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அப்போ டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும்பா. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தி வேறு. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாசனை வரட்டும். இப்போ வேர்க்கடலை வறுப்பட்ட மாதிரி வாசனை வரும். அப்போ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு அக்காவுக்கு. வறுப்பட்ட மாதிரியே வாசனை வரும். இப்போ நம்ம வந்து ஒரு அரை கப்பு இந்த கப்பில் வெல்லம் போடுறோம். அக்கா அச்சு வெல்லம், அதனால் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாகுலாம் எடுத்து ஊற்ற வேண்டியதில்லை. கல் மண்ணெலாம் இருக்காது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அச்சு வெல்லம் கிடைக்கும். அதை வாங்கி பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கல் மண் இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ ஏலக்காய் தூள் வந்து அக்கா ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு எல்லாம் கலந்து இந்த வெல்லம் கொஞ்சம் நம்ம அச்சு வெல்லம் கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகும். நல்லா அதோடு சேர்ந்து மெல்ட் ஆகணும். இப்போ மோமோஸுக்கு வேர்க்கடலை பொடி பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஏலக்காய் பொடிக்கு தூளுக்கு பதிலாக நீங்கள் சுக்கு தூள் போட்டுக்கலாம். சுக்கு பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மோமோஸ் செய்வோம். இப்போ மோமோஸ்க்கு உருண்டை அக்கா ரெடி பண்ணிவிட்டேன். குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அக்கா பண்ண போகிறேன் இன்றைக்கி இந்த ஸ்வீட் மோமோஸு. இதை வந்து நம்ம தட்டுவோம். இப்போ மோமோஸ்க்கு இந்த அளவில் இழுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நைஸாகவே இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணால் அந்த ஸ்வீட்டு இருக்குது வேர்க்கடலை, நம்ம ஸ்வீட்டு பூரணம் இது நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் வேறு. அதனால் வேர்க்கடலை அதிலே வெந்துருச்சு. ரொம்ப வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இதை எடுத்து வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன மாடலில் என்ன ஸ்டைலு என்ன மாடல் வேணுனாலும் இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்படி ஒன்றடியாக சேர்த்துட்டு அவ்வளோதான், மோமோஸ் ரெடி. இப்படி எல்லாத்தையும் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டியாக பண்ணால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்க்கடலை. இப்போ ஒரு ஈடு வைக்கிற அளவுக்கு அக்கா எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 7-8 செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு வைக்கிறதுக்கு. இது இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்லா இப்படி மடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். என்ன மாடல் வேணால் நீங்கள் மடிச்சிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக செஞ்சால் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதை நல்லா நம்ம முறுக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மோமோஸ் வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டியில் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கீ தடவி வச்சுருக்கிறேன் தட்டில். இப்போ நம்ம இந்த மோமோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டுக்கு 2 வைக்கலாம். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குல்ல, 2 வச்சிடலாம். அவ்வளோதான். எல்லா தட்டுலேயுமே 2 வச்சுட்டு 4 குழிக்கும் 8 வச்சிடலாம். இப்போ தட்டில் ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம வந்து இட்லி குக்கரை மூடிடலாம். மோமோட்டு வேகட்டும் ஒரு 10 மினிட். இப்போது மோமோஸ் வெந்திருக்கும். எடுத்து பார்த்துடலாம். மைதா மாவுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்திருக்கும்பா. நம்ம இப்படி கையை வச்சு பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், கையில் மாவு ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மோமோஸ் எடுத்துடலாம்.
குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப விருப்பமான ஸ்நாக்ஸு, அதுவும் ரொம்ப சத்துப்பா. நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கோம், வேர்க்கடலை போட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சத்தான ஸ்நாக்ஸ் இது. இது கோதுமை மாவுலேயே நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் மைதா மாவில் தான் விரும்புதுங்க. கோதுமை மாவு டேஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுக்கு வந்து அக்கா சில்லி சாஸ் வச்சுருக்கேன், வேணும்னா தொட்டுக்கலாம். ரொம்ப ஸ்வீட்டியாக டேஸ்டியாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம வச்சுருக்க பூரணம் மொறு மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. இது செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அக்கா கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஸ்வீட் மோமோஸு ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.